மே மாதமே ஆமா மெய்ப்பனாகிய பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாய் மேய்ப்பார். ஆமா, அவரை நம்புங்க, அவரோடு பயணிங்க, நீங்கள் நிச்சயமாய். அப்ப மகிமைக்காக எல்லாரும் அந்த மகிமையை சிந்திச்சாங்க. சார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியின் தேடுகள் முதலாவது கொடுங்க, கத்தரை கொடுங்க. கத்தரை செகண்ட் ரேங்க்ல வைக்காதீங்க, கத்தரை தேர்ட் ரேங்க் வைக்காதீங்க, 4th 5th வைக்காதீங்க. கத்தரை முதல் இடத்துல வைங்க. ஆமென் சொல்லுங்களேன். முதல் இடத்துல பணம் அல்ல, ஆமா, முதல் இடத்துல தங்கம் அல்ல, முதல் இடத்துல நீங்கள் விரும்பக்கூடிய வாகனம் அல்ல, வீடு அல்ல, மனைவி பிள்ளைகள் அல்ல. முதல் இடத்துல கத்தரை வைக்கும் பொழுது ஆமா கத்தர் பிரியப்படுகிறார், கத்தர் சந்தோஷப்படுகிறார். அதுக்கப்புறம் மற்ற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆமா, அப்ப முதல் இடத்துல ஏதோ ஒண்ணு வச்சுட்டு மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் அல்லது தொழில் அல்லது பிசினஸ் இதெல்லாம் முதல் இடத்துல வச்சுட்டு கர்த்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு கடைசி பிரச்சனையோடு வாழ்வதை விட ஆமா முதல் இடத்துல கர்த்தரை வைத்து விட்டு எல்லாமே சமாதானமாக இருக்கிறது தான் சூப்பர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நிச்சயம் மகிமை வெளிப்படும். சோர்ந்து போகாதீங்க, மகிமைக்குள்ள வாங்க. ஒருவேளை ஒரு சில மாதங்கள் பின்வாங்கி போயிருந்தால் தேவனுடைய வார்த்தை நான் வாசிக்க மாட்டேன், தேவனுடைய மனசுடைய மூலமா சொல்லக்கூடிய திருச்ச வார்த்தை கேட்க மாட்டேன், திருச்சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில ஆண்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை, மறுபடியும் தேவனை தேடுங்க. நிச்சயமாய் மகிமை வெளிப்படும். அந்த மகிமை வெளியரங்கமாகும். அந்த மகிமை உங்களை வாழ வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.